சென்னைக்குள்ள இருக்கும். எனக்கு நான் என்ன கேட்கறேன்னா, அவர் பேசாம லெஜெண்ட் வந்து ஏன் நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லக்கூடாது? ஆரம்பிக்கலாம் இல்ல, அவங்க மக்களை பத்தி உங்களுக்கு தெரியும் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்ன சொல்லுங்க? விஜய் இது வரைக்கும் அவருடைய சொந்த படத்துக்கு யாருக்கும் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தது இல்ல. லெஜெண்ட் வந்து ஹலோ சார், ஆதித்யா சேனலுங்களா சார்? ஒண்ணும் இல்ல சார், ஆதித்யா சேனல்ல அறுது பழசான ஜோக்கு சொல்லின்னு ஆதவன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் எங்க சார் போனாரு? அடிச்சு துரத்தி விட்டீங்களா? ஏன் சார்? அதாவது அறுது பழசான ஜோக்கு சொல்லிக்கிட்டு அவரே சவுண்ட் எஃபெக்ட் போட்டு சிரிக்க வச்சுட்டு பாருங்க சார். அவரு சார் கரெக்டா சொல்லுங்க, அடிச்சு துரத்திட்டீங்களா? ஏன் சார்? அவரு ஜோக்கு சொல்லி 2 பேர் கழுத்து அறுத்துன்னு செத்துட்டாங்களா? ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? நான் முன்னவே இது வந்து நீங்க இப்பதான் லேட்டா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சார். ஆல்ரெடி எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இவர் சொல்ற ஜோக்குக்கு நம்மளே ரம்பத்தை எடுத்து கடற்கரை அறுத்து நீ செத்துலாமான்னு தோணும். ஆனா பரவாயில்ல சார், நீங்க சீக்கிரமா அடிச்சு தோத்திட்டீங்க. இப்ப நீங்க அடிச்சு தோத்ததுனால இப்ப எவ்வளவு பெரிய விளைவு நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? சோத்துக்கு காசு இல்லாம இப்ப விஜய பத்தி பேசி பிச்சை எடுக்கிறதுக்கு வந்துட்டாப்பல. இப்ப என்ன சொல்லலாம் உங்களை? இப்ப நீங்க மறுபடியும் ஆதித்யா சேனல்லே கூட்டி பாரத பழசான ஜோக்கு சொல்லி எங்களை சீக்கி வைக்க சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க வா, அறுது பழசான ஜோக்கு ஆதவனே, இங்க வா, ரொம்ப மெண்டலே, இங்க வா. அதாவது அந்த கண்ணாடியை கழட்டி பேசு பாப்ப நீ. அதாவது ஏன்னா அந்த கண்ணாடியை கழட்டி பேசினா பல படிக்கட்டுக்கு வந்து கண்ணுல தெரியும். ஏன்னா எவனும் வந்து நம்மளுக்கு ஜோக்கு சொல்றதுக்கு எந்த சேனல்லையும் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்ற பிரக்தி யாரும் இல்ல. நம்மளும் பழைய ஜோக்கா சொல்லி நம்மளை வந்து ரொம்ப மாதிரி கழுத்து அறுத்து 4 பேர் சாவடிச்சுட்டா. இப்ப வந்து இதே மாதிரி வந்து இப்படியே வந்து பிச்சை எடுத்தாதான் வேலைக்கு ஆகணு. அந்த பிரக்தியில படிக்கட்டு மேல படிக்கட்டு வந்துருச்சு கண்ணு மேல. லெஜெண்டே வந்து சினிமாவுக்கு வந்துட்டாரு. அப்புறம் வந்து அவர் அரசியலுக்கு வந்துருவாரு. இந்த புலித்துக்காரன் உன்னை கேட்டாங்களா? அவரு உழைச்சி சம்பாரிச்சு துணி கடை வச்சு உழைச்சி துணி கடை பல மேலும் மேலும் ஒரு பிசினஸ் மேனா வளர்ச்சி அடைஞ்சு அவரு உழைச்சி சினிமாவில் அவரு காசை போட்டு இது பண்றாரா? நீ என்ன பண்ற? இது எதுவுமே இல்லாம பழைய ஜோக்க சொல்லி அடிச்சு கொடுத்துட்டாங்கன்ற பேர்ல நமக்கு சோத்துக்கே பிச்சை தான் எடுக்கணும்ன்ற பேர்ல என்ன பண்ற நீ? உடனே கடன்னு ஓடி வந்து இப்ப விஜய் பத்தி பேசினாதான் 4 ரூபா கிடைக்குன்னு எல்லாரும் சுத்தி முத்தி பார்த்தேன். அந்த கலவர கண்ணிகள் தார்பை முருகெல்லாம் பார்த்து ஆஹா ஒரு பிச்சைக்காரனுக்கு இவ்வளவு சம்பாத்தியமான்ற மாதிரி நீ வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்ட. கரெக்டா இல்லையா? சொல்லு. வாங்க. அதாவது நம்ம அறுது பழசான ஜோக்கு ஆதவன் பக்கத்துல நம்ம குட்டி கஞ்சா கருப்பு குறுந்தாடி வச்சுக்கிட்டு நம்ம டக்லஸ் உட்காந்துக்கிறாரு பாரு. அவர் சொல்ற ஜோக்கு இருக்கு பாரு. ஐயோ அவர் ஜோக் எல்லாம் சொல்ல வேணாம், அவர் மூச்சை பார்த்தாவே சரி போறோம். இங்க வாங்க. அதாவது எப்படி அதாவது விஜய் வந்து அவரோட படத்துக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து யாருமே கூப்பிட்டே போல. இப்போ ராகவா லாரன்ஸ் அண்ணுக்கு போன் அடிச்சு செருப்பு எடுத்து வாசல் மண்ட மாதிரி அடிக்கிறது. அதாவது அனாத ஆசிரமம் அவர் நிறைய வச்சிருக்காருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ராகவா லாரன்ஸ் அண்ணன் அவர் என்ன பண்ணிருக்காரு, விஜய் சாருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு 50-60 குழந்தைங்க இருக்கு, உங்க பிகில் படத்தை பார்க்கணும் ரொம்ப ஏங்குறாங்க. அவரே ஒரு தியேட்டர் வந்து ரெடி பண்ணி நம்ம விஜய் அண்ணன் ரெடி பண்ணி அவர் அந்த 60 குழந்தை 70 குழந்தைங்களுக்கு இலவசமா வந்து உள்ள போயிட்டு பார்க்க வச்சு அதை ரசிச்சிருக்காரு. ஆனா இந்த நாய் இது எதுவுமே தெரியாம டக்லஸ் இங்க வந்து புது விதமா புடி தள்ளிட்டு இருக்காரு. இங்க வாங்க 2 பேரும் வாங்க. இந்த பழைய ஜோக்க சொல்றதுனால தானே உங்களுக்கு இந்த ரொம்ப நான் பெரிய ரம்மமாயிட்டு வந்து 2 பேர் கை தரக்கிறேன். எதுவும் அந்த ரம்பத்தை எடுத்துட்டு வாங்க சீக்கிரம்.